தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்ற நான் கடந்த நாள்ல கூட திங்கக்கிழமை நான் சொன்னேன். ஆமென். இந்த இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, நம்ம உலகத்துல இருக்கிறோம். நம்ம பல காரியங்களை பல விதத்துல நம்ம கவனித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், போய் கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வரும்போது ஒரு கேலண்டரை பார்க்கிறோம், நாட்களை பார்க்கிறோம், நேரத்தை பார்க்கிறோம், இதெல்லாம் பார்த்து கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஃபர்காட், நம்ம மறந்து விடுகிற ஒரு காரியம் என்னன்னா, நாம பார்க்கிற இந்த உலகத்தின் காரியம் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது. கிரேக்கோ ரோமன் கேலண்டர்ன்னு சொல்லுவாங்க. நாம அனுதினமும் ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர், சண்டே, மண்டே இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? இது மனுஷனால் உருவாக்கப்பட்டது. இட் வாஸ் பிளான்ட் அண்ட் டிசைன்டு பை மேன். அது பழக்கத்துல வந்து விட்டபடினால தட் இஸ் பீன், அந்த பழக்கத்துக்கு வந்த இந்த கேலண்டரை நம்ம இன்னும் பயன்படுத்திக்க, அதை தான் நம்ம ரெகுலரைஸ், எல்லாம் சபையும் இருக்கட்டும், எல்லாரும் அதை தான் ஃபாலோ பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். பட் வி ஃபர்கெட், நம்ம பைபிளை படிக்கும் போது தேவனுடைய கேலண்டர் ஒண்ணு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம அதை படிக்கணும்னா, தேவனுடைய காலங்கள் பாத்தீங்கன்னா வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் அவர் தான். என்ன பண்றாங்க, நீங்க யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, அங்க தேவன் வருஷத்தின் துவக்க மாதத்தை அவர் தான் சொல்வாரு. நிசான் மாதம் இல்ல ஆபிப் மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் துவக்க மாதமாய் இருக்க கடவுது என்று சொல்லுவார். ஆமென். So God began. அப்போ நீங்க வேதாகம் முழுக்க பாத்தீங்கன்னா, நமக்கு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே எல்லாம் இருக்காது. நீங்க ஆதியாக முதல் அதிகாரத்துல படிக்கும் போதே முதல் நாள், 2ஆம் நாள் இப்படிதான் போகும். 7ஆம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று சொல்லப்படும். There is no days mentioned, அதாவது ஒரு நாளுக்கும் ஒரு பெயர்கள் கிடையாது. முதல் நாள், 2ஆம் நாள் இப்படிதான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 7ஆம் நாளுக்கு மாத்திரம் தான் ஓய்வு நாள் என்று சொல்லப்படும். அடுத்து வாரத்தின், நம்ம சண்டேன்னு சொல்றது அது வாரத்தின் முதல் நாள் என்று பைபிள்ல எழுதப்பட்டு இருக்கும். So there is a calendar which God follows. நீங்களும் நானும் ஃபாலோ பண்ற உலக பிரகாரமான கேலண்டர், ரைட்? ஆனா தேவன் பார்க்கிறது, தேவன் கவனிக்கிறது, தேவன் சித்தம் கொள்ளுகிறது, தேவன் திட்டமிடுகிறது, தேவன் கட்டளை இடுகிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற ஒரு கேலண்டர் இருக்கிறது. இட்ஸ் காட்ஸ் கேலண்டர்ன்னு சொல்லுவாங்க. உலகத்துல என்ன பண்ண, எபிரேயர், ஹீப்ரூஸ் கேலண்டர்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கேலண்டர் ஆஃப் த ஜூஸ் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இப்படி பல பெயர்கள் இருக்கும். பட் என்ன ஒண்ணுன்னா, there is a God's calendar. அவருடைய கேலண்டர்ல தான் என்ன பண்ண இருக்கிறாங்க, சில பண்டிகைகளை அனுசரிக்கும்படியா அவர் சொல்லுவார். லேவியராக 23 படிச்சீங்கன்னா, சில பண்டிகைகளை அவர் சொல்ல, தீஸ் ஆர் மை ஃபெஸ்டிவல்ஸ், என்னுடைய பண்டிகை, இதை இப்படி அனுசரிக்கணும்னு கர்த்தர் சொல்லி இருப்பார். அந்த வேதத்துல பார்க்கும்போது 7 பண்டிகைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுவார். எமன் தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருப்பார். அதுல பஸ்கா பண்டிகை, புலிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்கனியின் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, அதே போல எக்கால சத்தத்தின் பண்டிகை, டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பரிசுத்தப்படுத்துகிற அந்த பண்டிகை, அப்புறம் கூடார பண்டிகைன்னு 7 பண்டிகைகளை தேவன் கொடுத்திருப்பார். அந்த 7 பண்டிகைகள் அது எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதுல முதல் 4 பண்டிகைகள் அது நிறைவேறிவிட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு பஸ்கா, அவர் மரித்தது 2வது, அவர் உயிரோடு, அடக்கம் பண்ணப்பட்டது, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, உயிரோடு எழுந்தது, முதல் பண்டிகை, முதற்கனியின் பண்டிகை, தென் 50வது நாளின் பண்டிகை, அது பெந்தேகோஸ்தே நாளின் பண்டிகை. அது 4 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு வந்த பிறகு நடந்தது. இந்த 3 அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 3 பண்டிகை இருக்கிறது. அது 7ஆம் மாதத்தின் பண்டிகை. ஆமென். அதுதான் 7ஆம் மாதத்தின் துவக்க நாளின் பண்டிகை. இதுதான் எக்கால பண்டிகை. அது அடுத்து 10 நாளுக்கு பிறகு பரிசுத்தமாக்குதல், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அந்த ஒரு பண்டிகை நடக்கணும். அது இன்னும் நடந்து முடியல. அடுத்து கூடார பண்டிகை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வரப்போற காலத்துல நடக்க வேண்டிய பண்டிகைகள். Amen. It talks about Jesus. அந்த கூடார பண்டிகை பாத்தீங்கன்னா அது 1000 வருஷம் அரசாட்சியில நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இட்ஸ் இந்த ஃபியூச்சர்.
ஆமென். இது மூணு கூட ஃபியூச்சர்ல தான் நடக்கக்கூடியது. அந்த எக்கால பண்டிகைங்கிறது பார்க்கும்போது அது என்னன்னா எக்கால சத்தம் தோனிக்கும். அந்த பைபிள் டாக்ஸ் அநேக இடத்துல எக்காலத்தை பத்தி குறிக்கப்பட்டு இருக்கும். எக்காலம் எதுக்குன்னா ஹல்லேலூயா, பல ஒரு எச்சரிப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கால சத்தங்கிறது தேவன் மனுஷனோட பேசுகிறதுக்கு. நீங்க யாத்திராகமத்துல வாசிக்கும் போது அந்த தேவனுடைய எக்கால சத்தம் மலையிலிருந்து அந்த எக்கால சத்தம் போல சத்தம் வரும். அந்த சத்தத்துல தேவன் மோசையோடு பேசினார் என்று எழுதப்பட்டு இருக்கும். ஆமென். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்துல அதே போல ஒரு சத்தத்தை எக்கால சத்தம் கேட்பாரு. அதன் நடுவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானோடு பேசுகிறத நாம பேசினார் என்று அங்க வேதம் சொல்லப்படும். சோ there is always God. இந்த எக்கால பண்டிகை, அதாவது நேற்றைய தினத்துல யூதருடைய கேலண்டர் படி, காட்ஸ் கேலண்டர் படி ஆண்டவர் சொன்னார், இது வருஷந்தோறும் நீங்க அனுசரிக்க எக்கால சத்தத்தை. இந்த ரெண்டு நாள் பண்டிகை, அது எக்கால சத்தம் துணிக்கப்படணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல இந்த எக்கால சத்தத்தின் பண்டிகை விமர்சையாய் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எந்த நோக்கத்தோட கொண்டாடுகிறாங்க தெரியாது. பட் we know நமக்கு என்ன கர்த்தர் இந்த நாட்கள்ல சொல்லுகிறார்னா, இந்த எக்கால பண்டிகை எதுக்குன்னா அவருடைய வருகையை அறிவிக்கிற ஒரு பண்டிகையாக இருக்கும். அவருடைய வருகை, இயேசு மரித்து உயிரோடு, அவர் மரித்த நாள்ல இருந்து அவர் உயிரோடு எழுந்தது, பரிசுத்த ஆவியானவர் வருகிற வரைக்கும் நடந்து முடிந்தது. இனி நடக்க போற காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக தான் வேதம் சொல்லுகிறது. இந்த பூமி கூட என்ன பண்றது, கர்ப்ப வேதனை படுகிறது போல காத்து இருக்கிறதா. அப்போ இன்னைக்கு இந்த எக்கால பண்டிகைங்கிறது வருஷத்தின் துவக்க நாள் என்று தேவனை சொல்ல இருக்கிறார். இட்ஸ் தி பிகினிங் ஆஃப் தி நியூ இயர் ஃபார் தி ஜூஸ். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தின் துவக்க நாள் தான். கர்த்தரை ஒரு பிளானோட அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியாது. பட் இட்ஸ் தி பிகினிங் ஆஃப் எ நியூ டே ஆர் நியூ இயர். புதிய வருஷம். நம்ம உலகத்துல நாம் இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் ஜனவரி மாதம் வந்தாதான் வருஷத்தின் வருஷம் துவக்கத்தின் நாள் சொல்லி நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாமளும் ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் வரும்போது we all hear, இந்த வருஷத்துல கர்த்தர் இதை செய்ய போறார், இதை செய்ய போகிறார், இதை கொடுக்க போகிறார், இதை மாற்ற போகிறாருங்கிற செய்திகளை தான் இதுவரைக்கும் கேட்டு இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டனால நானும் கேட்டு கொண்டிருக்கிறது இதே செய்திதான். எந்த இடத்துல போனாலும் இந்த வருஷத்துல கர்த்தர் இதை செய்ய போறார், கர்த்தர் இதை கொடுக்க போகிறார், கர்த்தர் இப்படி மாற்ற போகிறார் என்ற செய்திகளை தான் கொடுத்து கொண்டிருப்போம். ஆனா எந்த இடத்துலயும் I have never heard where a church preaches prepare yourself, உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷங்கள் மாற 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 என்ன நடக்குதுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபத்து கொண்டு இருக்கிறது. அதை இன்னைக்கு திருச்சபை மறந்து எல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். we are living in a mindset that இயேசு வரவே மாட்டாங்கிறது போல அந்த மனப்பான்மையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். but the Bible very clearly says, amen, அவர் வரப்போகிறார். அவர் வருவது when the coming of the Lord happens, பைபிள் சொல்றது எக்கால சத்தம் தொனிக்கும். Amen. There will be a sound of trumpet. 1 கொரிந்தியர் 15 படித்து அந்த லாஸ்ட் ட்ரம்பட்ன்னு சொல்லும். அந்த ட்ரம்பட் கடைசி எக்காலம் ஊதும் போது நாம் எல்லாரும் எப்படி இருப்போமா, மறுரூபமாக்கப்படுவோம்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த நேரத்துல என்னங்க, ஹல்லேலூயா, என்ன அந்த புது வருஷத்துல நமக்கு புதிய வாக்கு தத்தங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம் தான். எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போது இந்த நியூ இயர் கூட்டத்துல ஆசீர்வாத கூட்டம், வாக்கு தத்த கூட்டம் அதெல்லாம் இருக்கலாம். அவங்க பிரசங்கம் பண்ணலாம், சொல்லலாம், இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். ஐம் நாட் சோ மச் இன்ட்ரெஸ்டட் இன் தட். எனக்குடைய கவனம் என்ன தெரியுமா, எனக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம், ஆண்டவரே நீர் எப்போ வரப்போகிறீர், மாரநாதா சீக்கிரம் வாருங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். முதல் நூற்றாண்டில் அப்படித்தான் இருந்தாங்க. they were expecting the coming of the Lord Jesus Christ. 2ஆம் வருகை காவலோடு காத்து கொண்டிருந்தாங்க. ராப்சர் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக காத்து கொண்டிருந்தாங்க. சோ இதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. how well you are prepared, எந்த அளவுக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோம். I want to, நமக்கு நேரம் பத்தாது, ஒரே ஒரு வார்த்தை நீங்க வாசிங்க. ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்துல இங்கே தேவன் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வழியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆமோஸ், the book of Amos, prophetic book of Amos, chapter 4 verse 12. 12ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது அங்க சொல்லும், ஆகையால் இஸ்ரவேலரே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். இங்க என்ன சொல்லும்? உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த எக்கால பண்டிகை என்பது எதை குறிக்கிறதுனா, உன் தேவன் வரப்போகிறாரு. prepare yourself to meet him. அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. திருச்சபையா இருக்கிற உங்களுக்கு எனக்கு இது ஒரு சவாலாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆர் யூ prepared? இன்னைக்கு நமக்கு நாம தான் கேள்வி கேட்டுக்கொள்ளணும். நான் ஆயத்தமா இருக்கிறேனா? அவருடைய வருகைக்கு நான் அவரை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? அவருடைய வருகை எப்போது இருக்குன்னு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. அது எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆமென். நாளைக்கு கூட, இந்த இரவுல கூட அவருடைய வருகை இருக்கலாம். அவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சம்பவம் நடக்கலாம். அவருடைய வருகையில we don't know. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், தம்முடைய வருகை குறித்து அவருக்கே தெரியாது. அவர் என்ன பண்ணுவாராம்? பிதா தவிர ஒருத்தருக்கும் தெரியாது, தேவ தூதர்களுக்கு தெரியாது. இட் இஸ் பீன் ஹிடன் from the beginning. ஆரம்பத்திலிருந்து அது மறைக்கப்பட்டிருந்தது. இயேசுடைய பிறப்பு கூட மறைக்கப்பட்டு இருந்தது. குறித்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்து தாவீதின் வம்சத்துல பிறந்தார் என்று எழுத, it was designed by God and planned by God, hidden by God and revealed by God. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், பரத்துக்கு போனார். Now heaven is way. இந்த பூமி காத்து இருக்கிறது, பரலோகம் காத்து இருக்கிறது, அவருடைய பரிசுத்தவான்கள் காத்து இருக்கிறாங்க. எதுக்குங்க? ஆண்டவரே, நீர் எப்போ வருவீர் என்று சொல்லி கொண்டிருக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம். பட் the question comes, how well you are prepared? எந்த அளவுக்கு நீங்க அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அவரை சந்திக்கத்தன நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுதான் கேள்வி. ஆமென். அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Are you prepared to meet your Lord? Are you well prepared? எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நீங்களும் நான் ஆயத்தமா இருக்கணும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 25 படிச்சீங்கன்னா அங்க 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்படுகிறது. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. So they were waiting for the bridegroom. மணவாளன் வருவதற்காக 10 பேரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அந்த காத்து கொண்டிருக்கிற வேலையில 10 பேர் அப்படியே இருக்கிறாங்க, கன்னிகைகளா இருக்கிறாங்க. They are pure, they were pure. ஹல்லேலூயா. ஆனா 5 பேர் எப்படி இருந்தாங்க? They were foolish ன்னு சொல்லும், புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்களாம். காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய அந்த மணவாளனுடைய வருகை தாமதிக்கும் போது அந்த என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் தூக்கம் வந்தது, எல்லாரும் உறங்கினார்களாம். புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்கள் உறங்கினார்கள். திடீரென்று ஒரு நேரம் வருது, நல்ல தூக்கத்துல இருக்கும் போது ஒரு சத்தம் வருகிறது, இதோ மணவாளன் வந்துட்டு, அந்த பிரைட் குரூம் ஹஸ் கம். அந்த தூக்கத்துல இருந்து எழுந்து அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோடு கொண்டு வந்திருந்த அந்த விளக்கை அவங்க ஆயத்தப்படுத்துறாங்க. they get prepared. அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது 5 பேர் என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்ததுனால அந்த எண்ணெயை ஊத்தி அந்த திரியை சரிப்படுத்தி அதை மணவாளனுக்கு வருவதற்காக ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இன்னும் 5 பேர் எப்படி இருக்கிறாங்க? அவங்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் கொண்டு போகல. அவங்க மற்றவரிடத்துல கேட்கிறாங்க, 5 பேர்கிட்ட கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னும் போது அவங்க கொடுக்க மறுத்து விடுகிறாங்க. எங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கிறது, வரேன்னு சொல்லிட்டாரு, வரேன்னு சொந்தா வந்துருச்சு, ஆனா லேட் ஆயிடுச்சுன்னா, இன்னும் லேட் ஆச்சுன்னா என்ன பண்றது? அவங்க கொடுக்கறது இல்ல. அவங்க போய் கடையில போய் வாங்கி கொண்டு வருவதற்கு முன்பாக என்ன பண்றது? மணவாளன் வந்து விடுகிறார், கதவு சாத்தப்படுகிறது. கதவு சாத்தப்பட்ட பிறகு 5 பேர் வராங்க, வந்து கதவை தட்டுகிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி திறக்கப்படுவதில்லை. ஆமென். சோ
the coming of the Lord இருக்கும்போது you have to be prepared. எல்லா காலத்திலும் நீங்க பரிசுத்தமா இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். Amen. That is a criteria தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தர்களாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. So it's very vital important for us to live a holy life. பரிசுத்தமா வாழணும், ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். You have to prepare. எப்போதும் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும். Amen. ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்துல இருக்கு. You cannot live just you want to. பூமியில இருக்கிறோம், ஏதோ நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் சபைக்கு போறேன் வருகிறேங்கிறல்ல. நம்முடைய அழைப்பு எதுக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, இந்த உலக நமக்கு குடியிருப்பு இல்ல. பிலிப்பியர் 3:20 படி the world is not a permanent place for us. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து என்ன வருவான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கிறது. we are waiting for the coming of the Lord. நம்முடைய குடியிருப்பு அங்கதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரே யோவான் 14, நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்த பண்ண போகிறேன். நான் ஆயத்த பண்ணின பிறகு நான் வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை வைத்துக் கொள்ள வேணும். நான் எங்க இருக்கணும் அங்க நீங்க இருக்கணும்னு. So Jesus himself is preparing for us. நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாராம். அப்போ நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆயத்தப்பட வேண்டும்? If you want to be where இயேசு ஆயத்தப்படுத்தின அந்த இடத்துல போய் நீங்களும் நானும் இருக்கணும்னா நமக்குள்ள ஒரு ஆயத்தம் வேணுங்க. Are you ready? Are you prepared? இதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி. உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி நீ prepare to meet your God. எக்கால சத்தம் எதுக்குன்னா, ஒரு சத்தம், ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறது. நீ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற? இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மேல இருந்து நீங்க படிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி என்ன பண்ணுவாருங்க? இஸ்ரவேல் மக்களுக்கு எச்சரிப்பை கொடுப்பாரு. அவங்க என்ன பண்றாங்க? they just இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு மனம் போன போக்கில தான் அவங்க வாழ்கிறதை பார்க்கலாம். அதனால பல தீமைகளை இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில அனுபவித்த, பஞ்சத்தை அனுபவித்தா, கொள்ளை நோய் அனுபவிச்சாரு. ஹல்லேலூயா. சிறையிருப்புக்கு அனுப்பினார். இதெல்லாம் நடந்து கூட அவர் ஒருத்தரும் மனம் திரும்பல. தேவன் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் கர்த்தர் மறுபடியும் அவர்களுக்கு தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி, தீர்க்கதரிசிகளை அனுப்பி தம்முடைய காரியத்தை, நீங்க இல்லைன்னா, நீங்க ஆயத்தப்படலைன்னா உங்களுக்கு தீமை வரும்னு சொல்லி அவங்க கேட்காத போதுதான் தேவன் என்ன பண்றாருங்க? இங்கே அவர் சொல்றார், ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக மேல சொன்ன 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் செய்வேன், இந்த தீமை அனுமதிப்பேன்னு சொன்னாரு. பட் நோபடி பாதர்ட். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, இஸ்ரவேலே இந்த பிரகாரமானுக்கு செய்வேன். மேல சொன்ன இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியால், because I am going to do these things in your life. Prepare yourself. உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Prepare. இந்த தீமை வரும்போது இதெல்லாம் நீ அனுபவிக்க போகிற. You have to meet me, என்னை சந்திக்கணும். So prepare yourself சொல்லி தேவன் என்ன பண்ணுவாருங்க? ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுப்பாரு. Amen. Hallelujah. இந்த இரவு பொழுதுல கூட just ask God. ஒரு பெரிய காரியம் அல்ல. when you surrender, உண்மையாக நீங்க கர்த்தருக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்து முடிப்பார். Amen. Hallelujah. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடுவோமா? Can you surrender to God? தேவனிடத்துல நீங்களும் தேவனும் ஒப்புரவாகுங்க. தேவன் பெரிய காரியங்க உங்க வாழ்க்கையில உங்களை அவர் என்ன பண்ணுவாரு? நீங்க ஆயத்தப்படும் போது, அவர் வரும்போது அவர் உங்களை கையசைத்து உங்களை கொண்டு போவார். அவருடைய தூதரை அனுப்பி உங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். May God bless you. God be with you. கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக.